வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முழுவதுமாக தற்பொழுது வி சண்முகம் கைப்பற்றி விட்டாரா? நீதிமன்றத்தின் உத்தரவிற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடிக்கு எதிராக அணியினர்கள். தற்பொழுது அதிமுக 2 அணியாக உடைந்துள்ளது. மேலும் ஒட்டுமொத்தமாக அதிமுக 2ஆக உடைந்த நிலையில் சட்டத்தை நாடி சென்றுள்ள ஓபிஎஸ் அவர்கள் எப்படி சென்றாரோ அதேபோல் வி சண்முகம் தரப்பினர்கள் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளனர். ஏற்கனவே வழக்கறிஞராக வி சண்முகம் அவர்கள் இருப்பதால் அவர் என்ன கூறியுள்ளார் தெரியுமா? அதிமுகவை நாங்கள் தான் கட்டமைப்போம். எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்த அதிமுக எடப்பாடி அவரது குடும்ப சொத்தாக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் நிச்சயமாக நாங்கள் அவரை தோற்கடிப்போம். எப்படி அம்மா இதழை நாங்கள் கைப்பற்றினோமோ வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணியின் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டது அம்மா நாளிதழ். அதேபோல் தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தையும் நாங்கள் கைப்பற்றுவோம். சட்ட வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினால் மட்டும்தான் உண்மைத்தன்மை வெளிவரும். எடப்பாடியின் மீது தவறு இருக்கிறதா, எங்கள் மீது தவறு இருக்கிறதா என்பது அப்பொழுதுதான் புரிய வரும் என்று வி சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். அதிமுகவில் பல பிரச்சனைகள் கடந்த 5 ஆண்டுகளாக உட்கட்சி மோதல்கள் இருக்கத்தான் செய்கிறது. எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவுகள் தனிப்பட்டதாகவே இருக்கிறது. மக்களையும் தொண்டர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுகொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் செயல்படுகிறார். அதிமுகவில் நாங்கள் பல முறை எடுத்து கூறிவிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவது தவறு. அவர் அதிமுகவிற்கு எதிராக செயல்படுகிறார். இல்லை என்றால் பல நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குகிறார். அவர்கள் திமுகவில் இணைந்து சட்டசபை உறுப்பினராகவே தேர்வாகி விடுகிறார்கள். ஆனால் அதிமுகவின் நிலைமை தற்பொழுது மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்றுவிட்டது. 3வது இடத்திற்கும் சென்றுவிட்டது என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது அதிமுகவின் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி வெளியே சென்றாரோ அதேபோல் நாங்கள் செல்ல மாட்டோம். எடப்பாடியை தான் நாங்கள் மீண்டும் அவரை வெளியே அனுப்புவோம் அல்லது பதவியிலிருந்து பறிப்போம் என்பதை வி சண்முகம் தரப்பினர்கள் கூறியுள்ளனர். எஸ்பி வேலுமணி மற்றும் வி சண்முகம் இவர்கள் தேர்தலுக்கு பிறகு அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணங்களை கேட்டிருந்துள்ளனர். இதற்கு நீங்கள் தான் காரணம், உங்களது மாவட்டங்களில் தான் நீங்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று எங்கள் மீது தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டிருந்தாலோ அல்லது விஜய் அவர்களை அரவணைத்து கூட்டணிகளை சேர்த்திருந்தாலோ இன்றைக்கு இந்த நிலைமை முற்றிலுமாக தலைகீழாக மாறியிருக்கும். ஆனால் எடப்பாடி அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததன் காரணமாக மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது முன்வைத்துள்ளனர். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததுதான் தவறு. எங்கள் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது. அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம், கைப்பற்றுவோம் என்பதற்கேற்ப தற்பொழுது வி சண்முகம் தரப்பினர்கள் கூறியுள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகளை வி சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளார். இன்னும் சில நாட்களில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அப்பொழுது வி சண்முகம் அவர்கள் நீதிபதியிடம் என்ன கூறுவார் தெரியுமா? அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு 1800 நிர்வாகிகளிடம் நாங்கள் கடிதங்களை பெற்றுள்ளோம். ஆனால் நிர்வாகிகளது ஆதரவுகளை தெரிவிக்காமல் எடப்பாடி காலம் தாழ்த்துவது ஏன்? அதிமுகவின் தவறுகளுக்கு எடப்பாடி விளக்கம் அளிக்க வேண்டும். அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய நிர்வாகிகளது முடிவுகளை எடப்பாடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாதங்களை முன்வைப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பயம் தெரியுமா? ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டினால் நிர்வாகிகள் தனக்கு எதிராக செயல்படுவார்கள், தனக்கு எதிராக அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஒருமித்த கருத்தோடு வெளியிட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவிகள் பறிபோகும். இது நடக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டாமல் இருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 161 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 47 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றியுள்ளது திமுகவிற்கு எதிராக அதிமுக. ஆனால் எதிர்க்கட்சியாக திமுக வந்துவிட்டது. மக்கள் திமுகவை தற்பொழுது அங்கீகரித்து விட்டார்கள். இனி வரக்கூடிய அரசியல் தாவேகா வர்சஸ் திமுகவாக மாறலாம். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை, மக்களின் எதிர்பார்ப்புகள் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு வந்துவிட்டது. இதிலிருந்து நிச்சயமாக பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்புகள்
சி.வி. சண்முகம் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்து மக்களை பாதுகாப்பான வழியில் கொண்டு செல்வதற்கும் சரியான முடிவுகளை மேற்கொள்வதற்கும் நாங்களே அதை பார்த்து கொள்கிறோம். இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறுவதுதான் தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறு சிறு தவறுகளை செய்தால் மன்னித்து விடலாம். கிட்டத்தட்ட 2019 இருந்து 2026 வரை சுமார் 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது. மக்கள் தோல்வியடையக்கூடிய தலைவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? திமுகவும் 2 முறை தொடர் தோல்விதான். ஆனால் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றியடைந்து மாபெரும் சாதனை படைந்து மேலும் அதிமுகவை 2021 தோற்கடித்து ஆட்சியையும் கைப்பற்றியது. ஆனால் அதிமுகவின் நிலைமை ஒரு தொகுதிகளில் கூட முழுமையான வெற்றியையும் நாம் பெறவில்லை. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் சுமார் 83 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் எடப்பாடியின் சரியில்லாத திறமைதான். அவரது தலைமை சரியில்லை. குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றிவிட்டார். இதனால் தான் மக்கள் அதிமுகவை புறக்கணித்து விட்டார்கள். நிச்சயம் மீண்டும் நாங்கள் எழுவோம். ஆனால் அதிமுக எங்களது வசம் இருக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியிருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்றாலோ அதிமுகவில் மிகப்பெரிய முக்கியமான திருப்பங்கள் ஏற்பட வேண்டும் என்றாலோ அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான ஒரு முடிவுகளை மேற்கொள்ள பொதுக்குழுவை அறிவிக்க வேண்டும். அதில் அவர் மன்னிப்பு கேட்டு இனி தவறுகள் நடக்காது என்று கூறினால் அவரை பொதுச்செயலாளராக நீடிக்கலாம். மீண்டும் மீண்டும் குற்றங்களையும் மீண்டும் தவறுகளையும் எடப்பாடி செய்தால் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நிர்வாகிகள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் இனியும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய அணியையே திரட்டியுள்ளனர். இந்த அணி அதிமுகவின் மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்காகவும் உதவும். இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக நாங்கள் கைப்பற்ற விரும்புகிறோம். அதிமுகவை நல்வழிப்படுத்துவதற்கும் அதிமுகவின் உண்மையான கொள்கைகள் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் இந்த முடிவுகளை மேற்கொள்ள நாங்கள் முன்வந்துள்ளோம். இதற்கு இடையூறாக எடப்பாடி இருக்கிறார் என்பதற்காகவே நீதிமன்றத்தை நாங்கள் நாடியுள்ளோம். விரைவில் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம். ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் செய்த தவறு ஓபிஎஸ் அண்ணனை இழந்ததுதான் என்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் வருத்தத்துடன் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியுள்ளார். இனி ஒவ்வொரு நபர்களையும் நிர்வாகிகளையும் நாங்கள் இழக்க தயாராக இல்லை. எத்தனை பேரை எடப்பாடி நீக்கினாலும் நாங்கள் சட்ட ரீதியான போராட்டங்களை தொடருவோம் என்று சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் கூறியுள்ளார். நண்பர்களை உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இரட்டை இலை சின்னம் எடப்பாடியின் வசம் இருப்பது நல்லதா, சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் அணியினரிடம் இருப்பது நல்லதா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.